ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு லெமன் ரசம் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க. இப்போது ஒரு கப்பில் கொஞ்சம் துவரம்பருப்பை வேக வச்சு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரசப்பொடி, ஒரு ஆப்பிள் தக்காளி, ஒரு லெமன். பொடிக்கிற ஐட்டம் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், இஞ்சி துருவி வச்சுருக்கேன், 5 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காமிப்போம். பாருங்கள், நம்ம பொடிக்க வேண்டிய ஐட்டங்களை போட்டுக்கலாம். குருமிளகு, ஜீரகம், இஞ்சி துருவல், பூண்டு, பச்சை மிளகு இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடியை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஆப்பிள் தக்காளியை நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் ரசப்பொடி போட்டுக்கிறேன். வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் தாளிச்சிங்கன்னா ரசம் சூப்பராக இருக்கும். ஸோ நெய் நல்லா சூடானோன்னா கடுகு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் சிவக்க வறுத்த உடனே நம்ம பொடிச்சு வச்ச வகைகளை சேர்த்துக்கலாம். அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தக்காளி ஜூஸ் அதில் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரணும். இது ரொம்ப ஆரோக்கியமான ரசம் கூட. சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பழம் ஜூஸை இதில் சேர்த்துக்கிறோம். எப்போவுமே ரசம் கொதிக்கும் போது அது ஊற்றக்கூடாது. நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஜூஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சரி பார்த்து நம்ம மூடி வச்சுக்கலாம். சூடான சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு டம்ளரில் இதை சூப்பு மாதிரி ஊற்றி கொடுங்க, குடிச்சுக்குவாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணவும் மறக்காதீங்க. மறுபடியும் சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பஃபெக்ட். நன்றி, வணக்கம்.